வெல்கம் டு சென்னை அகாடமி. இன்னும் எக்ஸாமுக்கு 5 நாட்கள் இருக்கிற நிலைமையில நம்ம என்ன பண்ணணுங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் சீரியஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளுக்காக நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி குரூப் 2க்கு நீங்கள் படித்த நடப்பு நிகழ்வுகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டு நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம 2022 வந்த புத்தகங்களும் ஆசிரியர்களும் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோல அதாவது நாளைக்கு அந்த வீடியோ வெளிவரும். அந்த வீடியோல விளையாட்டு செய்திகளாக 2022 வந்து விளையாட்டு செய்திகள் மட்டும் பார்க்க போறோம். ஓகே, அது தவிர நீங்க குரூப் 2க்கு நாங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட மே மந்த்லயே நாங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு அவார்டுக்கு அதுக்கப்புறம் ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வீடியோக்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக போடப்பட்டது. அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் வைக்கிறேன். அந்த வீடியோ நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, அது அந்த அவார்ட்ஸ் இங்க யூஸ் ஆகதான் போதும். ஓகே, திருப்பி நம்ம அவார்ட்ஸ்க்காக தனியா வீடியோ போட வேண்டிய தேவையில்ல. அப்ப கொடுத்தது புதுசா எந்த அவார்டும் கொடுத்ததும் இல்லை. ஓகே, அதனால நம்ம இப்போ அவார்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமிட் இதெல்லாம் தவிர கொஞ்சம் வித்தியாசமானது கேட்கக்கூடியது வர நிறைய படிக்க கரண்ட் அஃபேர்ஸ் சிம்பிளா யூனிக்கா படிச்சிருங்க. ஓகே, விளையாட்டு செய்திகளை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடப்பு புத்தகங்கள் ஆசிரியர்கள் பார்க்க போறோம். இனி ஃபர்ஸ்ட் பார்ட் புத்தகங்கள் ஆசிரியர் பார்க்கலாமா? புத்தகங்களும் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி செலக்டிவா படிக்க நான் சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல வெளிவந்த புத்தகங்கள். ஓகேவா? அப்ப இன்டர்நேஷனல் லெவல் நிறைய வந்திருக்கும். ஓகே, அது செலக்டிவா ரைட்டா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் அதிகம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்தியா லெவலில் வெளிவந்து அதிகமான புத்தகங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளிவரும். நம்ம எல்லாமே படிக்க வேணாம். ஏன் அப்படின்னா செலக்டிவா இந்தியாவுடைய ஹிஸ்டரி பேசிக்கா ஏதாவது புக் வருது, அப்படி இல்லைன்னா இந்தியாவுடைய இப்போ பிரைம் மினிஸ்டரை பத்தி ஏதாவது புக் வருது. இப்போ இந்த புக்லேயே பிரைம் மினிஸ்டர் பத்தி ஒரு புக் இருக்குது, அதை யாருடைய ஆத்தர் யார் பார்க்கணும். அதை தவிர ஏதாவது பெரிய புக்ஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணுவாரு, பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு, ஏதாவது மினிஸ்டர்ஸ் அந்தந்த துறைகளை சார்ந்த மினிஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த துறைகளோடைய சேர்ந்த அமைச்சர்களோ குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ பிரதமரோ அந்த புக்கை வெளியிட்டாங்கன்னா அந்த புக்கை பத்தி நீங்க படிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த நம்மளுடைய வீடியோலையும் பாத்தீங்கன்னா முக்கியமா பெரும் தலைவர்கள் அதாவது மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் கிரண் பேடி இவங்களுடைய புத்தகங்களும் வந்திருக்குது. அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் புத்தகங்களுடைய தலைப்பு பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தான் இருக்குது. ஓகே, இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்குறோம். அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதோடைய ஆத்தர் யார், அவ்வளவுதான். ஆத்தர் மட்டும் தான் கேட்பாங்க, வேற எதுவுமே கேட்க போறது கிடையாது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப லீடர்ஸ், பொலிட்டீஷியன், சிட்டிசன் 50 years who influenced in Indian politics. அதாவது இந்திய அரசியல்ல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த தலைவர்கள், எந்த அரசியல் கட்சி தலைவர்கள், எந்த குடிமகன்கள் இந்த 50 வருஷத்துல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகங்களா வெளியிட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்தை எழுதியது யாரு அப்படி கேட்டாங்கன்னா ரஷீத் கிட்வாய். ஓகேவா? நல்ல ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். ஓகேங்களா? ரஷீத் கிட்வாய் எழுதிய புக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி 50 அப்படின்றது கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 வருஷமா இந்தியாவோட பாலிடிக்ஸ்ல யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அப்படின்னா ரஷீத் கிட்வாய் அவருடைய புத்தகம். நெக்ஸ்ட் இந்தியா ஸ்டோரி அப்படி இந்தியாவுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாங்க. இந்தியா ஸ்டோரி எழுதிய புக் எழுதிய யாருன்னா பீமல் ஜாலான். ஓகே, பீமல் ஜலான். நெக்ஸ்ட் மோடி அட் 20. முக்கிய பாருங்க, அதாவது மோடி வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டுல எப்படி அவருடைய ஆத்திகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு புக்கு. இந்த புத்தகத்தை வெளியிட்ட ஒரு அமைப்பு தான் பார்த்துக்கோங்க, ட்ரீம்ஸ் மீட்டிங் டெலிவரி. ஓகே, வெளியிட்ட ஒரு அமைப்பு. இதுக்கு ஆத்திரம் எதுவுமே இல்லை, ஒரு கேங்கா உட்கார்ந்து எழுதியிருக்காங்க. வெளியிட்ட அமைப்பு ட்ரீம்ஸ் மீட்டிங் டெலிவரி. இந்த புக்கை ஓபன் பண்ணது, அதாவது வெட்ட வழியில என்ன சொல்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இதை வந்து அதை வந்து செலிப்ரேட் மாதிரி ஒரு ஓபன் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர் யாரு, வெங்கையா நாயுடு. அவர் தான் வந்து இந்த புக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்ப மோடி அட் 20 20ஆம் நூற்றாண்டில் மோடியோடைய ஆத்திகம் எப்படி இருக்குதுங்கிற ஒரு புக்கு ட்ரீம்ஸ் மீட்டிங் டெலிவரி அந்த அமைப்பு தான் வெளியிட்டது. இதை வந்து ஓபன் பண்ணது இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா வெங்கையா நாயுடு, வைஸ் பிரசிடென்ட். நான் சொன்னா பெரிய பெரிய தலைவர்கள் பெரியவர்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த புக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்ட்ரகிள் ஃபார் போலீஸ். அதாவது போலீஸ்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்கள்லாம் இருக்குது அதை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸ்ட்ரகிள் ஃபார் போலீஸ் யார் எழுதிய புக் அப்படி பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சிங். ஓகே, இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் அதிகமாக இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வெளியே வருது. ஓகே, ஸ்ட்ரகிள் ஃபார் போலீஸ் பிரகாஷ் சிங் எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். ஓகே, கவிதா பிட்டன். ஓகே, கவிதா இல்ல கபிதா. ஓகே, கவிதா பிட்டன் என்ன யார் எழுதிய புக்குன்னா நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவங்க எழுதிய புக்கு. ஓகே, அவங்க எழுதிய புக், அவங்கள பத்தின புக்கு கிடையாது, அவங்க எழுதிய புக். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அவங்கள பத்திய புக்குன்னா அது பயோகிராஃபியா இருக்கலாம், இது கிடையாது, அவங்களே எழுதின புக்கு. அதே மாதிரி இன்னொரு சிஎம் எழுதின புக்கும் வரும் நம்ம. ஓகே, அப்ப கவிதா பிட்டன்
சிஎம் மம்தா பானர்ஜி. யார் இந்த சிஎம்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர். ஓகே, கவிதா பித்தன். நெக்ஸ்ட் பிர்சா முண்டா. அதாவது நம்மளுடைய ஹிஸ்டரியில நம்ம முண்டா கிளர்ச்சிகள் படிச்சிருப்போம். அது வந்து பிர்சா முண்டாவை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அவங்கள பத்தின ஒரு புக், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்க என்னென்ன போராட்டங்கள் கலந்து கொண்டாங்க, எப்படி இண்டிபெண்டன்ஸ்க்காகவும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க, அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு புக் தான் பிர்சா முண்டா ஜான்ஜயா நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. யார் எழுதுனா அப்படின்னா அலோக் சக்ரா. ஓகே, அலோக் சக்ரா. இந்த பிர்சா முண்டா அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதினது யாரு? அதான் அலோக் சக்ரா. இங்க ஏ வருது, இங்க பி வருது. ஏதாவது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏ வருது, பி. இது கொஞ்சம் ஃபேமஸா இருக்குது. ஆஹா, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி ஒரு பெண்மணியா இருந்து நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்ஸ் நிறைய தாண்டி இருக்காங்க. அதே மாதிரி புக்கு எழுதியிருக்காங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட். இங்க ஏ, இங்க பி. ஓகே, பிர்சா முண்டா, அலோக் சக்ரா. நெக்ஸ்ட், not just a night watchman, my innings with BCCI. அதாவது கிரிக்கெட்ல, ஓகே, கிரிக்கெட்ல ஒரு வாட்ச்மேனா மட்டும் இல்லாம கிரிக்கெட்ல என்னோட இன்னிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இவர் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் வினோத் ராய். ஃபேமஸ் கிரிக்கெட் வீரர், ஒரு கிரிக்கெட் வீரர் தான். கபில் தேவ் அந்த காலங்கள் தான் இருந்த ஒரு கிரிக்கெட் வீரர் வினோத் ராய். அவர் எழுதிய புத்தகம் தான் not just a night watchman, my innings with BCCI. ஓகே, அப்போ வினோத் ராய். நெக்ஸ்ட், இந்தியன் அக்ரிகல்ச்சர் டுவர்ட்ஸ் 2030. ஓகே, இந்தியாவுடைய விவசாயம் 2030 நோக்கி எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் யாருமே எழுதல. என்ன அமைப்பு வெளியிட்டது அப்படின்னா, இது ஒரு டீமா உட்காந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க. நிதி ஆயோக், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது நிதி ஆயோக்கும் அதுக்கப்புறம் விவசாயத்துறை, இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்டுடைய விவசாயத்துறை ரெண்டுமே சேர்ந்து வெளியிட்டது அந்த புக். ஓகே, இந்தியன் அக்ரிகல்ச்சர் டுவர்ட்ஸ் 2030. இந்த புக்கை வெளியிட்டது யாருன்னா மத்திய அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறை அமைச்சர் தான் இந்த புக்கை வெளியிட்டாங்க. ஓகே, வெளியிடுறது. ஓகே, அப்ப இந்த புக்கு கொஞ்சம் முக்கியம். கவர்மெண்ட் சார்பாக வெளியிடுற புக்கை பார்த்துக்கோங்க. ஓகே, இதுவும் கொஞ்சம் வினோத்துறை. இப்போ புக்ஸை பொறுத்த வரைக்கும், ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் சம்பந்தமாகவும் டென்னிஸ் சம்பந்தமாகவும் கேட்பாங்க. அதனால நமக்கு புக்ஸ் கிரிக்கெட் ரெண்டுமே சேர்க்கும் போது இந்த புக் கொஞ்சம் முக்கியம். நெக்ஸ்ட், A little book of joy. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம பக்கத்து நாட்டு, ஓகே, அதாவது திபெத் அப்படி சொல்றோமா, திபெத்துல புத்திசம் அதிகமா இருக்கும். அந்த புத்திசம் திபெத்தை உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடியது யார் அப்படின்னா தலாய் லாமா. இந்தியாவுக்கும் தலாய் லாமாவுக்கும் நெருங்கிய உறவு இருக்கும். ஏன் சைனா வந்து இந்தியா மீது போர் தொடுத்தது அந்த காலங்கள்ல, நேரு இருக்க டைம்ல சைனா வந்து ஏன் இந்தியா மீது போர் தொடுத்ததுன்னா, நம்மளுடைய நேரு தலாய் லாமாவுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சாங்க. அதனாலதான் சைனாவை நம்மளை அட்டாக் பண்ணும். ஏன் அப்படின்னா சைனா வந்து திபெத் பகுதியை ஆக்குபை பண்ணுவதற்காக நிறைய வேலைகள் செய்வாங்க. அதுக்கு மிகப்பெரிய தடையா இருந்தது தலாய் லாமா தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, A Little Book of Joy, தலாய் லாமா அண்ட் தேஷ்முக் டுட்டு. ஓகே, ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தது. தலாய் லாமாங்கிறது ஃபேமஸ் பர்சனாலிட்டி, அதனால இந்த புக் படிக்கிறோம். ஓகே, தலாய் லாமா அண்ட் தேஷ்முக் டுட்டு. நெக்ஸ்ட், ரொம்ப முக்கியமான ஒரு நபர், நம்ம பக்கத்து மாநிலத்துடைய முன்னாள் ஆளுநராக இருந்த ஒரு நபர் கிரண் பேடி. அவர்களுடைய புக்கு ஃபியர்லெஸ் கவர்னன்ஸ். அவங்க எப்பவுமே இந்த அவங்க கவர்னராக இருந்தாங்க, லெப்டினன்ட் கவர்னர் இருந்தாங்க. அப்போ அந்த ஃபியர்லெஸ் கவர்னர், பயமே இல்லாம எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. டாக்டர் கிரண் பேடி எழுதின புக்கு தான். ஓகேவா? நெக்ஸ்ட், உங்களுள் ஒருவன். ஓகே, இந்த புத்தகம் என்ன சார் இவ்வளவு புத்தகம் இங்கிலீஷ் எழுதி இந்த புக்கு மட்டும் தமிழ்ல வந்திருக்குது அப்படின்னா, எஸ், தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி எழுதின புக்கு தான் இந்த புக்குடைய ஆத்தர். ஓகே, உங்களுள் ஒருவன் அப்படிங்கிற ஒரு புத்தகம், தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர், ஃபேமஸ் பர்சன். இந்த புக்கை வெளியிட்டது யாரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். புக்கோடைய ஆத்தர் யாரு, ஓகே, அவங்களுடைய பயோகிராஃபியை பத்தி தான் இங்க இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. யார் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, நியூஸ் இது ரொம்ப பிரபலமாகவும் இருக்கும். அதுக்கு விளம்பரங்களே ஏகப்பட்ட விளம்பரங்கள் வந்திருக்கும். அதனால அது பிரபலப்படுத்த தேவையில்லை. நீங்க தெரிஞ்சவர்கள் வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இதை வெளியிட்டது யாரு அப்படின்னா ராகுல் காந்தி. ஓகே, காங்கிரஸ் பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட் யார், ராகுல் காந்தி வெளியிட்டாங்க. இந்த புக் யாரை பற்றியது, யாருக்கு இது ஆத்தர் மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ரெண்டு சேம் பர்சன். ஓகே, உங்களுள் ஒருவன். ஓகே, நெக்ஸ்ட், $10 trillion. ஓகே, சாரி 10 போடாம. ஓகே, $10 trillion எக்கனாமி. அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு காலங்கள்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 trillion எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு மோடி தான் சொல்லிட்டு இருந்தார். 5 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, 5 trillion இந்தியாவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, அச்சீவ் பண்ற அளவுக்கு வந்துடுச்சோம். அப்போ நம்ம அடுத்துன்னா 10 trillion நோக்கி, ஓகே, அது அப்படியே டபுள் மடங்கா $10 trillion எக்கனாமியை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு புக் எழுதுறாரு. யார் அப்படின்னா நம்மளுடைய பினான்ஸ் செக்ரட்டரி, ஓகே, சுபாஷ் சந்திர கார்க் அப்படி ஒரு நபர் தான் இவர். ஓகே, அதாவது நிதித்துறை செயலாளராக இருந்தார் இவர், எக்ஸ் நிதித்துறை செயலாளர். ஓகே, சுபாஷ் சந்திர கார்க் அவர் எழுதின புக்கு தான் $10 trillion எக்கனாமி. நெக்ஸ்ட், நமக்கு ஒலிம்பிக்ஸ்ல இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாவ்லின், அதாவது ஈட்டி எறிகிறதுல வந்து தங்கப்பதக்கம் வென்றெடுத்து கொடுத்த ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. ஓகே,
அவர்களை பத்தி ஒரு புக், நீரஜ் சோப்ராவை பத்தி புக் என்னது, கோல்டன் பாய் நீரஜ். ஓகே, அவரை பத்தி ஒரு சின்னதா ஸ்மால் ஆட்டோபயோகிராஃபி தான். ஓகே, அவரை பத்தி ஒரு புக் தான் கோல்டன் பாய் நீரஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புக்கோட ஆத்தர் யாரும் பார்த்துக்கோங்க, நவ்தீப் குல். ஓகே, நவ்தீப் குல் ரொம்ப முக்கியமான இந்த புத்தகம், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்தியாஸ் உமன் அன்சங் ஹீரோஸ். ஓகே, இந்தியாஸ் உமன் அன்சங் ஹீரோஸ். இதை வெளியிட்டது யார், இந்த புக்கை வெளியிட்டது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதாவது கலாச்சார அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 பேருடைய என்ன சொல்றது, இந்தியாவில் எந்தெந்த பெண்மணிகள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினாங்களோ அந்த 30 பெண்மணிகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு புக்கு தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகே, அந்த அவங்க தான் இதை வெளியிட்டு இருந்தாங்க. ஓகே, டோட்டலா பாத்தீங்கன்னா 13 புத்தகங்கள் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இந்த புத்தகங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேற எங்கேயா நீங்க எழுதிருந்தாலும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுவும் ஒரு நோட்ஸா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் 18 புத்தகங்கள் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நாளைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா விளையாட்டு செய்திகள், அதாவது நடப்பு நிகழ்வுகள், விளையாட்டு நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். அடுத்து நாளைக்கே முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கே நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்துட்டு நாளைக்கே நாளானைக்கு என்ன பண்றோம்னா, நீ கண்டிப்பா தமிழ்நாடு பட்ஜெட் படிக்கணும். தமிழ்நாட்டு இந்த தடவை வெளிவந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், இந்த 2 பட்ஜெட்டும் படிக்கணும். ஓகே, அதுக்காக நான் ஒரு வீடியோ வித் PDF நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா, அது நம்ம மேபி நாளைக்கு அது நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.